1/2 கப்பு ரவை, முழுசாக ஏலக்காய் போடுறதா இருந்தால் 2 ஏலக்காய் போட்டுக்கோங்க, இல்லாட்டி 1 ஸ்பூன் ஏலக்காய், அதுக்கப்புறம் 1 கப்பு பால் ஊற்றி இந்த ரவையை ஃபஸ்ட்டு நம்ம நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நல்லா அரைச்சிட்டு சைடில் இருக்கிறதெல்லாம் நல்லா எடுத்து விட்டுக்கோங்க. இந்த மாதிரி எடுத்து விட்டதுக்கப்புறம் 1/2 கப்பு அரிசி மாவு போட்டிருக்கேன், அதுக்கப்புறம் 1 கப்பு நிறைய வெல்லம் போட்டிருக்கேன். இதையும் நல்லா மிக்சியில் இந்த மாதிரி அரைச்சிக்கோங்க. இது பாருங்கள், கொஞ்சம் திக்காக இருந்துச்சுன்னா நீங்கள் இன்னும் மேலும் கொஞ்சோண்டு பால் சேர்த்துக்கோங்க. டோட்டலாக 2 கப்பு பால் கரெக்டாக இருக்கும். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி பாருங்கள். நல்லா தோசை பேட்டர் மாதிரி இருக்கணும், அந்த அளவுக்கு நல்லா கரைச்சி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இது ஒரு 10 நிமிஷம் ரெஸ்ட்டில் இருக்கட்டும். கொஞ்சோண்டு ஒரு பிஞ்சு சோடா போட்டுக்கோங்க. சோடா போட்டு இது ஒரு 10 நிமிஷத்துக்கு நல்லா ஊறட்டும். அதுக்குள்ளேயே நம்ம எண்ணெயை நல்லா இது வறுத்து எடுக்கிறதுக்கு காய்ச்சிக்கலாம். எண்ணெய் சூடாகிறதுக்கும் இது ஊறுறதுக்கும் கரெக்டாக இருக்கும். இந்த மாதிரி ஒரு கிளாஸில் ஊற்றிக்கோங்க. ஊற்றிக்கிட்டு எண்ணெய் நல்லா காஞ்சோன்னே இந்த மாதிரி கரண்டியில் நல்லா எண்ணெய் வச்சுக்கிட்டு இது ஒரு ஷேப் வர்றதுக்காண்டி பாருங்கள், நல்லா பலூன் மாதிரி நல்லா புசு புசுன்னு நல்லா வெந்து வந்துருச்சு. இல்லாட்டி நீங்கள் இந்த மாதிரி டைரெக்டாக கூட சட்டியில் ஊற்றிக்கலாம், ரெண்டுமே நல்லா இருக்கும். அழகான சாஃப்டாக நல்லா பஞ்சு போல் மெத்துன்னு சூப்பரான ரவா அப்பம் ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்து எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் ஷேர் பண்ணுங்கள். வரலட்சுமி நோன்பு பிரசாதம் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. வீடியோ ரெசிபி பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்.